அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பீட்சா அன்றைக்கி வீட்டிலையே செஞ்சுருந்தேன். பிள்ளைங்க கேட்டிருந்தாங்கன்னு ஒரு 11 சிகப்பு பழமான தக்காளியை வேகிறதுக்காக போட்டிருந்தேன். அதோட ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தக்காளி வேக போடுறப்பே ஒரு 25 பூண்டு 10 வரமிளகா போட்டிருந்தேன். அதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். சிக்கன் மத்தியானமே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இதோட மேரினேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதையும் ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டு விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு ஓரளவுக்கு வதக்கி நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கொதித்து வத்த விட்டுறலாம். இந்த பக்கம் பீட்சாக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், வெங்காயம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 கலர் கேப்சிகம் எடுத்திருந்தேன். பீட்சா சாஸ் நல்லா திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஆரிகானோ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட வினிகர் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் திக்கான ஒன்று ஆஃப் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ் வைக்கிறதுக்காக வெங்காயத்தை இந்த மாதிரி டைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பிளேட் எடுத்திருக்கேன். மாவு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த மாவுக்கு என்னென்ன போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு பேஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு ஈவனாக நம்ம வந்துட்டு தேய்ச்சிக்கணும். ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் கம்மியாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாவை நல்லா ஈவனாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு ஃபோர்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பேஸ் வந்துட்டு பெருசாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா பெருசாக போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லேசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பீட்சா சாஸ், மொசரெல்லா சீஸ் ஃபஸ்ட்டு பேஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கூடவே சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு 2 கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே திரும்ப மொசரெல்லா சீஸ் போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுன்னா போட்டுக்கலாம். பீட்சா சீசனிங் வந்து ஹரிமா பிராண்ட் எடுத்திருக்கேன், அதுவும் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் போட்டோன்னா கரெக்டாக வரும். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் அதே 180 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பேனில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடையில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2000-3000 வந்திருக்கும். வீட்டில் கம்மியான செலவில் ஹைஜீனிக்காக நல்ல திருப்தியாக அன்றைக்கி டின்னர் இதோடையே முடிச்சாச்சு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.